பேக் டு அவர் சேனல் गाइस. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. நம்ம வந்து 2 நாளாக ஊர் சுற்றிட்டே இருக்கோம். அது ஜாலியாகவும் இருக்குது, அதே டைம் வந்து டயர்டாகவும் இருக்குது. பட் நேற்று வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட், ஒரு 7-8 மணி நேரமே தூங்கிட்டோம். ஸோ ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ குளிச்சு கிளம்பியாச்சு. 2க்கு வந்து நலங்கு வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. மதியம் ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம மண்டபத்துக்கு போகிறோம். அதுதான் இப்போதைக்கு பிளானு. இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்பி ஃப்ரெண்டு மேரேஜ் நடக்கிறது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட ஊரில் நடக்குது. இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கோம். ஸோ எல்லோரும் கிளம்பி வேனில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பும்போது காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல, வெயிட்டிங். இவர் மட்டும்தான் சாப்பிட்ருக்காரு, மைனர் குட்டி மட்டும்தான் சாப்பிட்ருக்காரு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நம்ம மெஹந்தி அப்டேட் பார்த்திங்கன்னா, நான் வந்து நேற்று ஒரு 10 மினிட்ஸ் கூட வைக்கல, வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கொஞ்சம் இது வரைக்கும் தான் பொறுமை இருந்தது. அதுக்கு மேலே பெருசாக வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கிட்டாங்க, எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ போய் அப்படியே வாஷ் பண்ணிட்டேன். பட் ஓரளவுக்கு நல்லா தான் சிவந்திருக்கு. என் ஸ்கின் டார்க் ஸ்கின் தான், பட் எனக்கே தெரியுதுன்னா ஓகே தான். அதே மாதிரி இந்த கையில் காமிக்கிறேன் பாருங்க. இது இருக்கமா ஃபோனை பிடிங்க ஒரு நிமிஷம். கையை வச்சு மாச்சிட்டிங்க. இருத்தாங்க, அதுக்குள்ளே வச்சுட்டாங்க பாருங்க. ரெண்டுமே நல்லா சிவந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெண்டு வச்சுட்டேன், இது நானே வச்சுட்டேன். அழகாக இருக்குல்ல, ரெண்டுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது கை. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ட்ராவல்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து கிளம்ப போகுது. பொண்ணு பார்த்திங்கன்னா பின்னாடி காரில் வரா. இப்போ காமிக்கிறாருங்க. ஆரியன் பாருங்கள். ஆரியன் வந்து யூஸ்வலாக தூங்குகிற டைம் வந்துருச்சு. ஸோ ட்ராவல்ஸ் எடுத்தோன்னே தூங்க ஆரம்பிச்சிருவான். இப்போ பொண்ணு வீட்டுக்கு காமிக்கிற பாருங்க. அவ்வளோதான், அவளே வெளியில் வந்துட்டா. நான் தான் இன்றைக்கி சாரீ கட்டி விட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி சாரீ கட்டி விட்டதில். இங்கே பாருங்கள், ரொம்ப அடக்கொடுக்கமாக வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறா என் செல்லக்குட்டி. இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட ஆச்சி, அம்மா எல்லோரும் வர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பின்னாடி காரில் வராங்க. நம்ம இதில் கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், தூக்கம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட், அதனால தான் அமைதியாக இருக்கான். இப்போ கிளம்பலாம் வாங்க. அவ்வளோதாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்காக ஆல்ரெடி ஒரு கோவிலில் கும்பிட்டோம். இது 2வது கோவில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊத்தங்கரை போகிறோம். பொண்ணோட ஊர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலம் பக்கத்தில் இருக்குது. சேலம்லேருந்து கொஞ்சம் தூரம். மாப்பிள்ளையோட ஊர் பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸு, ஒரு 2.5 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே ஆரே நல்லா தூங்கிட்டாங்க. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பொண்ணோட அண்ணா பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்தது. செம ஃபன்னாக இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்ம வந்து வேனு. இதுதான் மண்டபம். வெளியில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. உள்ளே இன்னும் டெக்கரேஷன்ஸ்லாம் முடியலை. ஈவினிங் தான் ரிசப்ஷன். ஸோ டெக்கரேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. இது ஸ்டேஜ் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போட்டுட்ருக்காங்க. இது பாருங்கள், அழகாக இருந்தது. இது நல்லா காற்றுக்கு அடிக்கிறது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காமிக்கிறேன். செமையாக இருக்குல்ல. இன்னும் உள்ள நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம பிள்ளையாரப்பா வச்சுட்டாங்க. அழகாக இருக்கார் பாருங்கள். இன்னும் உள்ள நிறைய பிள்ளையார் ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து மியூசிக்கு தகுந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், இவங்க 4-5 பேரும் மியூசிக்கு தகுந்த மாதிரி பீட் போடுவாங்க. அது ஃபைனலாக காமிக்கிறேன் நான் ஈவினிங்கு. இப்போ உள்ளே போய் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க, ஆர்டிஃபிஷியல் வைக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஒயிட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஒன்னே வீடியோவில் போடுவேன், ஓகேவா? ஏதாவது சொல்ல, அப்போ என்ன சொல்ல விரும்புகிற நீ மக்களுக்கு? இனிய நல்ல வாய் பேசுவா, ஓடிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 o'clock தான் ஆகுது. அதனால் யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்கள் போய் லஞ்சு சாப்பிட்ணும் இதுக்கு மேலே. இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஆல்ரெடி எம்டியாக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த ஆங்கிள் வைக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நான் ஸ்டேஜ் மேலே போய் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல கோல்டு ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்போ கொடுத்துருந்தாங்க. ரெட் அண்ட் ஒயிட் காம்போ எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கோல்டுக்கும் இந்த ரெட் அண்ட் ஒயிட் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ப்ரைட் ரூமுக்கு போகிறேன். நீங்களும் அலவுட் கிடையாது, சும்மா சொன்னேன், வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பொண்ணு சூப்பராக ரெடி ஆகிட்டா. எப்படி ஜொலிக்கிற பாருங்க என் ஃப்ரெண்டு.
நாங்கள் எல்லாருமே பொண்ணுக்கு ஈக்குவலாக மேக்கப் போட்டு இங்கேயே ரெடி ஆகிட்டோம். ஹோட்டல் போய் ரெடி ஆகலான்னு பார்த்தோம். பட் நாங்கள் இங்கேயே இருந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இங்கேயே டேராக போட்டோம். ஸோ ஹோட்டல் போகல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, டடா, இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒர்க் நமக்கு. ஸோ என்னென்ன ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃப்ரூட் சாலட்டு, டீ, காஃபி, பாதாம் பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி, இந்த மாதிரி நிறைய இருந்தது. நான் பார்த்திங்கன்னா டீ கேக் ஒன்று வாங்கினேன். அது வந்துட்டு மெல்டட் சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுத்தாங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. நார்மல் டீ கேக்கில் இந்த மாதிரி டிப் பண்ணி தராங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஷாலினி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஷாலினி, அதுக்கப்புறம் வித்யாபாரதி, அதுக்கப்புறம் பிருந்தா, 3 பேரும். நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் இன்வைட் பண்ணி, அதாவது கோவிலில் சாமி கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போது. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு போனாங்க. நாங்கள் நேராக சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸாக தான் வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸ்பினாச்சில் வந்துட்டு தோசை, அதுக்கப்புறம் கம்பு இட்லி, அந்த மாதிரி. பிருந்தா, ஹாய் சொல்லு பிருந்தா. ஆமாம், செல்லக்கூடிய யாருக்கும் இல்லை, வீடியோ தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ பூத் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ செம க்ரௌடாக இருந்தது. நாங்களும் வந்துட்டு சரின்னு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நானும் ஷாலினி, தம்பி 3 பேர் தான் வந்தோம். மற்றவங்களாம் அங்கே ஸ்டேஜில் இருந்தாங்க. நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரேம் போட்டு தர்றாங்க, நமக்கு இமீடியட்டாக கொடுத்துட்றாங்க. நிறைய காஸ்டியூம்ஸும் வச்சுருந்தாங்க. லைக் வந்துட்டு ஹேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுன் போடுற இந்த இது, அதுக்கப்புறம் ராஜா தலையில் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தது. பட் நாங்கள் சிம்பிளாக வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த பாப்பா பாருங்கள், செம க்யூட்டு. அப்போ பக்கத்தில் வந்தோன்னே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆரியன் அழுதுட்டுருக்கான். இது பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இப்போது ஆரியன் கீழே நின்றுட்டுருக்கான். அதனால் அவன் தெரியலை. ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அந்த மிரரை பார்த்தா அதில் வந்துட்டு கேமரா இருக்குது. இது ஜஸ்ட் மீ சிம்பிளி போசிங். அவ்வளோதான், எல்லோரும் வந்துட்டு குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் மேலே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட. இதுக்கப்புறம் தான் வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டே வரப்போகுது. நாங்கள் எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு யாரும் பார்த்து பயப்படாதீங்க. பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த பார்க்காதீங்க.
ஆரியனோட ஃப்ரெண்டு இவங்க தான். 2 பேரும் செம்ம ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான், 2.5 தான் ஆகுது. ஸோ செம்ம ஃபன்னாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஆசையாக இருந்தது பார்க்குறக்கே 2 பேர் விளையாண்டுருந்தது. ஆரியன் வந்து அந்தளவுக்கு யாரோடய உடனே மிங்கிள் ஆக மாட்டான். பட் பாப்பாவோட நல்லா மிங்கிளாகி விளையாண்டுருந்தான். ஸோ பார்க்குறக்கு செம்ம ஹாப்பி. இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக போச்சு, அதே நேரம் செம்ம டயர்டாகிடுச்சு. இப்போ தான் ஆரியனுக்கு வந்துட்டு பால் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மண்டபத்தில் இல்லை, அதனால் வெளியில் இந்த இருக்குது. அதனால் வெளியில் போயிட்டு என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனால் நாங்கள் போயிட்டு ஒரு கடை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். பால் இருக்குது செல்ல. ஓகே, இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த vlogs போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் நாளைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜ் vlogல சந்திக்கிறேன். Until then, bye-bye, take care. Ta-ta. Bye-bye, take care.